Alhamdulillah, Alhamdulillahil muwaffiqil mu'in. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid. Fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. فأما ثمود فهديناهم فاستحبوا العمى على الهدى. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أو الحرام، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சொஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான ஜமாத்தார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றியும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தோர் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜும்ஆவில் ஏழை குமர்களின் ஏக்கத்தை தீர்ப்போம் என்கிற தலைப்பில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் விஷயத்தில் எவ்வளவு கவனத்தோடு இருந்தார்கள் என்று சில விஷயங்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சமுதாயத்தில் அவ்வப்போது இடர்கள் ஏற்படுகிற போது நாம் செய்ய வேண்டிய உதவிகள் சில இருக்கின்றன. உதாரணத்திற்கு, சென்ற வாரங்களில் சென்னையில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியிலெல்லாம் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கெடுத்தோடி பல சேதங்கள் நடைபெற்றதையும், அதை தொடர்ந்து தமிழகத்தின் எல்லா மூலை முடுக்குகளில் இருந்தும் உதவி பொருட்கள் சென்று கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். பேரிடர்கள் ஏற்படுகிற போது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற போது உதவுவது ஒரு வகை. எல்லா காலங்களிலேயும் உதவுவது ஒரு வகை. இந்த ஏழை குமர்கள் விஷயம் என்பது எல்லா காலங்களிலேயும் நாம் கவனம் வைத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. திருமணமாகாத இளைஞனோ அல்லது வாலிப பெண்ணோ வசதி இல்லாததின் காரணமாக திருமணமாகாமல் முதிர் கன்னிகளாக இருப்பார்களேயானால் அவர்களை கரையேற்றுகிற பொறுப்பு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மீதும் உண்டு, குறிப்பாக செல்வந்தர்கள் மீது உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் குறித்து இளைஞர்களுக்கு உபதேசிக்கிற போது, மனிஸ்ததா மின்ஹுமுல் பாஅத, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, யார் உங்களில் நிக்காஹ் செய்வதற்கு சக்தி பெற்று விட்டாரோ, பருவ வயதை அடைந்து விட்டாரோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் நிக்காஹ் செய்து கொள்ளட்டும். நிக்காஹ் செய்வது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட சுன்னத்.
இன்னமும் சொல்வதானால், முறையான காரணங்கள் இன்றி ஒருவர் நிக்கா செய்யாமல் இருப்பதை மார்க்கம் வெறுக்கிறது. வசதி வாய்ப்பும் இருக்கிறது, பருவ வயதை அடைந்த ஆண்மகனாகவும் இருக்கிறான் என்றாலும் நிக்காஹ் வேண்டாம் என்று சொல்வதை மார்க்கம் விரும்புவதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை, அன்றாட காட்சியாக இருந்து கொண்டு நிக்காஹ் செய்த பின்பு வரக்கூடிய பெண்ணையும் அவள் மூலமாக பெறப்போகிற பிள்ளைகளையும் வைத்து காப்பாற்ற அறவே வசதி இல்லாத ஒருவனுக்கு நிக்காஹ் செய்து கொள்ளாமல் தள்ளி போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லது ஏதோ ஒரு வகையில் ஆண்மையற்றவனாக இருக்கிறான், பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத அளவிற்கு அவன் உடலில் பலகீனம் இருக்கிறது என்றால் நிக்காஹ் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. இதுவல்லாத காரணங்களினால், வசதி வாய்ப்பு இல்லாத காரணங்களினால் அல்லது நிறத்தின் காரணத்தால் அல்லது உயரத்தின் காரணத்தால், லட்சணம் குறைவாக இருப்பதால், உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் இருப்பதால் நிக்காஹ் செய்து கொள்ளாமல் இருக்கவோ அல்லது நிக்காஹ் ஆகாமல் இருக்கிற குமர்களை இளைஞர்களை கண்டும் சமுதாயம் காணாமல் இருப்பதோ ஷரீஅத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல. அவர்கள் நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு குறைகள் இருப்பின் அந்த குறைகளை தீர்த்து வைக்கும் பொறுப்பு சமுதாய மக்கள் அனைவரின் மீதும் உண்டு, குறிப்பாக தனவந்தர்களின் மீது. ஏழை குமர்களை கரையேற்றுவது என்பது சமுதாயத்தில் எப்பொழுதும் நாம் கண்காணிப்போடு இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சேவை. எல்லா காலத்திலேயும் ஏழை குமர்கள் விஷயத்தில் சமுதாயம் கவனம் செலுத்தி இருக்கிறது, இப்போதும் கூட கவனம் செலுத்தி தான் வருகிறது. என்றாலும் கூட நமது நாட்டை கவனித்து பெண் பிள்ளைகளின் சதவிகிதம் படுவேகமாக அதிகரித்து வருவதை கணக்கெடுப்பில் பயத்தோடு சொல்கிறார்கள். இந்திய மக்கள் கணக்கெடுப்பு வரலாற்றில் முதல் முறையாக 2021 கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் தான் பெண் பிள்ளைகளின் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. 1000 ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்றால் 920 பெண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் 2002 கணக்கில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விகிதாச்சாரம் கூடி 2021 எடுக்கப்பட்ட கணக்கின் பிரகாரம் 1000 ஆண் பிள்ளைகள் பிறந்தால் 1060 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டதற்கான நல்ல மாற்றம் என்று ஒரு புறம் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். இன்னொரு புறம் இது இப்படியே செல்லுமானால் பிற்காலத்தில் மாப்பிள்ளைகள் கிடைப்பது சிரமமாகிவிடும், முதிர்கன்னிகள் அதிகமாகி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தையும் அவர்கள் சேர்த்தே எழுதுகிறார்கள். மற்ற சமூகங்களை விட்டு விடுவோம். இஸ்லாமிய சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏழை குமர்கள் விஷயத்தில் நாம் அக்கறைப்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏழை குமர்களை கரையேற்றும் விஷயத்தில் இந்த மார்க்கம் விசாலமான உபதேசங்களை வழங்கி இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பெற்றெடுக்கிற சொந்த பெண் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கற்பொழுக்கத்தை பேணச் செய்து பருவ வயதை அடைந்தவுடன் நிக்காஹ் செய்து கொடுப்பதற்கு கூறியிருக்கக்கூடிய கூலிகளை ஏறாம். ஒரு ஹதீஸை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து நல்லொழுக்கத்தை போதித்து கல்வி தந்து பருவ வயதை அடைந்தவுடன் நல்ல ஒரு மகனை தேர்ந்தெடுத்து நிக்காஹ் செய்து கொடுக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இந்த 2 விரல்களை போல் இருப்போம் என்று நடுவிரலையும் கலிமா விரலையும் காட்டி சொன்னார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அவ்வளவு தூரம் நானும் அவரும் நெருக்கமானவராக இருப்போம். அவர் என்ன தியாகம் செய்தார்? அவர் பெற்றெடுத்த பெண் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்து கட்டி கொடுத்தார். அப்படி என்றால் அவர் பெற்றெடுக்காத பிள்ளையை, யார் என்று அறிமுகம் இல்லாத ஏழை குமரை அல்லது சொந்த பந்தத்திலேயே இருந்தால்
எவ்வளோ பெரிய கூலி கிடைக்கும்? சஹாபாக்கள் நிறைய இது விஷயத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த நிக்காஹுகள் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக நடந்ததை நாம் கேள்விப்படுகிறோம். சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிக்காஹ் முடித்து விட்டு வந்துதான் நிக்காஹான செய்தியை சொன்ன சஹாபாக்களும் கூட உண்டு. ரொம்ப சிம்பிளாகவும் அந்த காலத்தில் நிக்காஹ் நடந்திருக்கிறது. அந்த காலத்திலேயே குமர்களுடைய தேவையை குறித்து நிரம்ப சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த காலத்தில் குமர்களை கரையேற்றும் விஷயத்தில் நாம் எவ்வளவு ஈகை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை நிகழ்கால சம்பவங்களை வைத்து நம்மால் அறிய முடியும். நிகழ்காலத்தில் பெண்ணை கட்டி கொடுப்பதனுடைய அளவுகோலை நாம் என்ன வைத்திருக்கிறோம்? கடனெல்லாம் வாங்காமல் என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதென்றால் என்னால் ஒரு 5 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்க முடியும் என்றால் 10 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்க நாம் பேசுகிறோம். ஏற்கனவே 5 பவுன் இருக்கிறது, இன்னும் ஒரு 5 பவுன் கடன் வாங்கி பிள்ளைக்கு போடுவோம், பின்னாடி கடனை அடைச்சிக்கிறோம். இதை நான் குறை கூற வரவில்லை. திருமணங்கள் நம்முடைய சக்திக்கு மீறி இன்றைக்கு செய்யப்படுகிறது. நம்முடைய கெப்பாசிட்டி என்ன அளவோ, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை கடந்து நான் சிந்திக்கிறேன். காரணம், என் மகள் சென்ற இடத்தில் புகுந்த வீட்டில் நன்றாக இருக்க வேண்டும் என்று. அந்த காலத்தில் இவ்வளவு பரந்த சிந்தனை இல்லாத போதே குமர்களின் தேவை குறித்து பெருமானார் நிறைய பேசுகிறார். இந்த காலத்தில் அது இன்னமும் அவசிய தேவையில் வந்து விடுகிறது. நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு எப்படி கவலைப்படுவோமோ அதே போன்று ஏழை குமர்கள் விஷயத்திலேயும் நாம் கவலைப்பட வேண்டும். ஏழை குமர்களை கரையேற்றுவதில் நாமும் பங்கெடுப்பதில் 4 பலன்கள் கிடைக்கின்றன. இந்த மார்க்கம் எப்போதுமே ஒரு நன்மையான காரியத்தை செய்ய சொல்லும். நாம் அதை செய்தால் மறுமையில் கூலி கிடைக்கும். மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுதால் என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது மறுமைக்கான கூலி. தொழுதால் உடல்நலம் சீராகும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு மருத்துவம். தொழுகையில் மட்டும் கிட்டத்தட்ட 56 ஆசனங்கள் இருப்பதாக யோகாசன வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு அமல் அது துன்யா ரீதியான மறுமை ரீதியான எல்லா நன்மைகளையும் நமக்கு தரும். அதே போன்றுதான் இந்த அமலும். அடுத்த வீட்டு குமர்களை கரையேற்றுவதில் நாம் பங்கெடுப்பதால் நமக்கு 4 பலன்கள் இருக்கின்றன. முதலாவது, அந்த இளம்பெண்கள் தவறான வழியில் சென்று விடாமல் நேரான வழியிலே செல்வதற்குரிய பாதையை நாம் அமைத்து தருகிறோம். திருமணம் ஆகாமலேயே இருக்கிறது. ஒரு இளம்பெண் எத்தனை நாளைக்குத்தான் அவளது ஆசைகளை அடக்க முடியும்? அவளது வயதை ஒத்த இளம்பெண்கள் திருமணம் முடித்து கொண்டே இருப்பார்கள். தோழிகளுக்கு திருமணம் நடக்கிறது என்று செய்தி வரும், கலந்து கொள்வார். அடுத்த ஓராண்டில் தோழிகளுக்கு குழந்தை பிறக்கிறது என்ற செய்தி வரும், அதையும் சென்று பார்ப்பால், குழந்தையை தூக்குவார். நமக்கும் திருமணம் நடக்காதா? நாமும் ஒரு நாள் குழந்தை பெற்றெடுக்க மாட்டோமா? நம்முடைய குழந்தையை தூக்கி கொஞ்ச மாட்டோமா? நம்முடைய குழந்தையை நம்முடைய பெற்றோர் எடுத்து கையில் தூக்கி பேரனை பேத்தியை கொஞ்சக்கூடிய காட்சியை பார்க்க மாட்டோமா என்று அவள் ஏங்குவாள் அல்லவா? இந்த ஏக்கம் ஒரு கட்டம் வரை நிறைவேறாமலேயே செல்லுமானால் ஹலாலை விட்டுவிட்டு ஹராமான வழியை தேர்ந்தெடுப்பதற்கு பெண் தயங்க மாட்டாள். பெண் மட்டுமல்ல, ஆணும் அப்படித்தான். மனித இயல்பே கிடைக்க வேண்டியவை கிடைக்க வேண்டிய வயசில் கிடைத்துவிட வேண்டும். இது பொது நியதி. கிடைக்காத போது மனித மனம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எதிர்பார்க்கும். குறிப்பிட்ட காலம் தாண்டியும் கிடைக்காத போது அது ஹலாலில் வந்தால் என்ன, ஹராமில் வந்தால் என்ன என்று கிடைக்கிற இடத்தை தேடி செல்லும். நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நமது ஊரில் நடந்த 3 சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது சம்பவம், 35 வயதுள்ள ஒரு இளம்பெண் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடன் நிக்கா ஏற்பாடாகி கல்யாணம் நடக்கிற தினம் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த சகோதரர்கள் சென்று நிக்காவை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சித்த போது அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல பேசினார்கள். மார்க்கத்தை விட்டுட்டு போயிடலாமா? எவ்வளோ பெரிய ஆபத்து, ஈமானையே வெற்றியேமா?
அவர்கள் எல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு அந்த பெண் கேட்டால், ஒரு வார்த்தை திருப்பி கேட்டால், எனக்கு உபதேசம் செய்ய 1000 பேர் இருக்கிறீர்கள், நான் வழி தவறி செல்லுகிற போது என்னை மிரட்டுவதற்கு இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், ஆனால் எங்கள் குடும்பமே சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் வறுமையில் அகப்பட்டிருந்த போது 30 வயதை கடந்து முதிர்கன்னியாக நான் சென்று கொண்டே இருந்தபோது கேட்பதற்கு ஒரு ஆள் கூட வரவில்லை. இன்னைக்கு 35 வயது, நாங்கள் வறுமையில் அகப்பட்டு பட்டினியில் வாடிய போது எங்களுக்கு அவன் உணவளித்தான். நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் எங்களுக்கு உதவியவனுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அல்லவா? நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் எங்களை கண்டுக்கிறல, நீங்கள் மார்க்கத்தை விட்டுட்டு போகிறோன்னு வெக்கம் இல்லாமல் வர்றீங்களேன்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்டாங்க. அந்த பெண்மணி மீதும் தவறு இருக்கிறது. ஆனால் அந்த பெண்மணி தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதற்குரிய வழியை அறிந்தோ அறியாமலோ நாமும் அதற்குள் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறோம். ஒவ்வொரு மஹல்லாவும் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகளை, குறிப்பாக ஏழை குமர்களை, ஏழை குடும்பங்களை கணக்கில் எடுத்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயம். ஏழை குமர்களை கரையேற்றுவதற்கு நாம் பாடுபடுகிற போது ஏற்படுகிற முதல் பலன் இது. அவர்கள் தவறான வழியை தேர்ந்தெடுக்காமல் நேரான வழியில் பயணிக்க நாமும் ஒரு காரணமாக அமைகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் நேரான வழியில் நடப்பதற்கு, அதாவது பாவங்களில் சிக்கிவிடாமல், சட்டங்கள் தெரியாமல் அமல் செய்து விடாமல், தவறான வழியில் சென்று விடாமல் நேரான வழியில் செல்வதற்கு நீ உதவுவாயே, ஆனால் நீ சொர்க்கம் செல்வதற்கு அது போதும் என்றார். இதுதான் முதல் பலன். இரண்டாவது பலன், ஹலாலான வழியை தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு அவள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அடியிலும் நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். தவறான பாதையை தேர்ந்தெடுக்கல, ஒரு ஏழை குமரை நாம் கண்டெடுத்து நிக்கா செய்து வைத்தோம், அதற்கு பிறகு அவள் குடும்ப பெண்ணாக மாறி அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார், குழந்தைகளை ஹலாலான வழியில பெற்றெடுக்கிறார், குழந்தைக்கு படிப்பு சொல்லித் தருகிறார், கற்பொழுக்கம் கற்றுத்தருகிறார், பெரியவர்களை மதிக்க சொல்லித் தருகிறார். எவ்வளவு காலம் இவள் ஹலாலான பாதையில் நடந்து கொண்டே போகிறாரோ அவ்வளவு காலமும் நமக்கு நன்மை. அத்தோடு இருக்காது, அவள் பெற்றெடுத்த அவளுடைய சந்ததிகள் எவ்வளவு காலம் எவ்வளவு தூரம் நன்மையான பாதையில் செல்லுகிறார்களோ அதற்குண்டான கூலியும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு பகுதி எவ்வளவு மகத்தான ஒரு நன்மையை பெறக்கூடிய, நீடித்து வரக்கூடிய ஒரு நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஏழை குமர்களை நாம் கரையேற்றினால் நமக்கு அது கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏத்தி அலன் நாசி ஜமான், ஒரு காலம் வரும், லா இபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அமினல் ஹலாலி அபில் ஹராம், ஹலாலான பொருளை சாப்பிட்றோமா ஹராமான பொருளை சாப்பிட்றோமா அப்படிங்கிறது குறித்து முஸ்லிம் பொருட்படுத்தவே மாட்டான் என்று சொன்னார். ஹராமை சாப்பிடுவான் என்று சொல்லலை, ஹலாலை தவிர்த்து கொள்வான்னு சொல்லலை. தான் சாப்பிடும் பொருட்களை, தான் உபயோகப்படுத்தும் பொருட்களை, தனக்கு வரக்கூடிய வருமானத்தை, தான் செய்யக்கூடிய செயல்களை இது ஹலாலா ஹராமான் பொருட்படுத்தவே மாட்டான் என்று சொன்னார்கள். இப்போ நம்ம ஹராமான பாவம் ஒன்று செய்கிறோம், ஆனால் நமக்கு தெரியும் அது ஹராம் என்று. ஹராமான பாவம் தான் செய்கிறோம், அதற்கு ஏதோ ஒரு வகையிலே நாம் பழக்கப்பட்டு விட்டோம், அடிமையாகி விட்டோம். அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், அந்த பாவம் செய்யக்கூடாது தான், ஆனாலும் பழகிட்டே பாவம் செய்கிறோம். இந்த பாவத்திற்கு தௌபா உண்டு. ஒவ்வொரு முறை பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் இதுக்கு மேலே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், உன் மேலே சத்தியம்னு பாவத்தை விட்டுட்டு வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் திரும்ப பாவம் செய்வாங்க. இது பாவத்தை பற்றி தெரிந்து மனோ இச்சைக்கு அடிமையாகி ஈமான் பலகீனமாக இருப்பதன் காரணமாக பாவத்தை செய்துவிட்டு திரும்ப தௌபாவை கேட்கும் நடைமுறை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி மொழியில் சொல்றது இதை விட ஆபத்தானது. ஹலால் ஹராமை பொருட்படுத்தவே மாட்டான் என்றால் என்ன பொருள்? கிடைக்கிறத சாப்பிடுவோம், ஹராமா இருந்தால் என்ன, ஹலாலாக இருந்தால் என்ன. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் உட்காடுறோம், அங்கே அசைவம் சாப்பிடணும்னு நினச்சா நம்ம கேட்குறோம், இது ஹலாலா இல்லையான்னு கேட்குறோம். நிறைய இடங்களை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு தெரியுது பாய்மார்கள்னா இது பிரியப்படுறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. பாய் உங்கள் ஆளுங்க கடையில் தான் பாய் வாங்குகிறோம், ஹலால் தான் தைரியமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க.
இது பொருட்படுத்துதல். நாம் சாப்பிடுற அசைவம் ஹலாலாக இருக்கணும், நாம் தேடுறோம். நமக்கு பரிமாறுறவரும் அதை நம்ம தேடுவோம் தெரிஞ்சு நமக்கு சொல்லித்தரார். ஒருவேளை அங்கே ஹலால்னு எங்கேயுமே எழுதி போடலை, பரிமாறுறவங்களும் நமக்கு சொல்லலை அப்படின்னா என்ன செய்வோம்? அப்படி கொஞ்சம் தவிர்த்துக்குருவோம். உறுதியாக நமக்கு தெரியலை, ஹலாலுன்னு உறுதியாக நமக்கு தெரியலை. அப்போ என்ன செய்யறதுங்க? சைவம் சாப்பிட்டுக்குருவோம்னு சாப்பிட்டுக்கிட்டு வந்துடுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது எப்படிப்பட்ட நடைமுறை என்றால், ஹலாலாக இருந்தா என்ன, ஹராமாக இருந்தால் கேட்கவே பிரியப்பட மாட்டான், பொருட்படுத்தவே மாட்டான். ஒரு பாவத்தை செய்வது என்பது வேறு, அந்த பாவத்தை பற்றி கவலை இல்லாமல் பொருட்படுத்தாமல் செய்வது என்பது வேறு. முந்திய வகைக்கு தௌபா உண்டு, பிந்திய வகைக்கு தௌபா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நாம் ஏழை குமர்களை தேங்க விட்டு கொண்டே இருந்தால் அந்த காலம் நிதர்சனமாக கண்கூடாக வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அந்த நிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். மூன்றாவது, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாகும். ஏழை குமர்களுக்கு நாம் உதவுறதுனால நம்முடைய பொருளாதாரம் அதிகமாகும், நம்முடைய உடல் நலம் அதிகமாகுது, நம்முடைய ஆயுள் அதிகமாகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை உதாரணத்தோடு இதை நமக்கு விளக்கி தருகிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், சுவன நற்செய்தி கூறப்பட்ட 10 பெரும் சஹாபிகளில் ஒருவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய செல்வந்தர், பெரிய வியாபாரி. ஒரு வியாபார கூட்டத்திற்கு அவர் சென்று விட்டு வந்தால் 10,000 தீனார்கள் குறைந்தபட்சம் சதக்கா செய்வார். 1,00,000 தீனார்கள் சதக்கா செய்த சம்பவங்கள் எல்லாம் அவர் பெயரில் உண்டு. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆடல் பாடல் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே என்ன கூட்டம் அது என்று கேட்டபோது பதிலளிக்கப்பட்டது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வியாபார கூட்டம் சென்று விட்டு வந்திருக்கிறது. பிரம்மாண்டமான வியாபார கூட்டம். 2-3 மாதங்கள் சென்று வியாபார பொருட்களை விற்று வர வேண்டிய அளவிற்கு பெரிய வியாபார கூட்டத்தை கூட்டி செல்லக்கூடிய சக்தி படைத்தவர். பல லட்ச தீனார்களை சம்பாதித்து ஊருக்குள் வருகிற போது மகிழ்ச்சி களிப்பில் ஆடல் பாடலோடு உள்ளே வந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவ்வளவு வருமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது நம்மை வழிகேட்டில் கொண்டு சென்று விடக்கூடாது என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார்கள். என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆடல் பாடல் இஸ்லாத்தில் கூடாதுல்ல, அதை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பேணுதலானவர்கள் என்றால், இந்த முறை வியாபாரத்திற்கு சென்று விட்டு நமக்கு எவ்வளவு லாபமோ அதை அனைத்தையும் சதக்கா செய்து விட்டேன். 3 மாதம் செஞ்ச வியாபாரத்துடைய லாபம். ஏன் ஆயிஷா அம்மா கோபப்பட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லலை. நாம் சம்பாதித்த இந்த பொருளில் இருந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை லட்ச தீனார்களையும் சதக்கா செய்து விட்டார்கள். இந்த தடவை எவ்வளோ லாபம் வந்துச்சு அவ்வளவும் சதக்கா. அவ்வளவு பேணுதலான மனிதர் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு முறை வியாபார பயணம் மேற்கொண்ட போது நாயகம் வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் முகமலர்ச்சியோடு அனுப்பி வைக்கலை. நாயகம் யாரை பார்த்து பேசினாலும் தபஸ்ஸும் என்கிற முகமலர்ச்சி இருக்கும். அந்த முறை முகமலர்ச்சியோடு மனமு அவர்களை மகிழ்வோடு அனுப்பலை. சஹாபாக்களுக்கு கொஞ்சம் புரியலையே, இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமலர்ச்சியோடு இல்லை. நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஏதோ மூட விட்டா தெரிகிறாங்களே, ரொம்ப சிரித்து சந்தோஷமாக தானே அனுப்பி வைப்பாங்க. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சென்றதற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே ஏன் கொஞ்சம் முகம் வாட்டமாக தெரிகிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ செல்கிறார் அப்துர் ரஹ்மான், அவருடைய அஜல் ஆயுள் காலம் இந்த வியாபார பயணத்திலேயே முடிந்து போய்விடும், திரும்ப அவர் வரமாட்டார், அதனால் நான் சோகமாக இருந்தேன். சில வாரங்கள் கழித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்துட்டார். எல்லோருக்கும் ஆச்சரியம், நாயகத்தின் வாக்கு பொய்யாக போவதில்லை, என்ன நடந்திருக்கும்? ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆச்சரியத்தோடு தகவலை பரிமாறினார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் திரும்ப வந்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து கேட்டார்கள், செல்லுகிற வழியில் நீங்கள் செய்த சதக்கா என்ன? அவர் சொன்னார், நாயகமே
நான் ஒரு இடத்தில் என்னுடைய வியாபார கூட்டத்தோடு கூடாரம் அடித்து தங்கி இருந்தோம். இரவு சாப்பிடுவதற்கு உணவேதும் இல்லை. அருகிலே இருந்த ஒரு வீடு, ஒரு மூதாட்டி இருந்தார். அவரிடத்தில் சென்று எங்களுடைய வியாபார பொருட்களில் சிலவற்றை அவருக்கு கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக எங்களுக்கு உணவு கேட்டோம். அந்த பெண்மணியும் உணவளித்தார். சாப்பிட்டு விட்டு உறங்க செல்லுகிற இரவு நேரம் அந்த வீட்டில் இருந்து அழுகை சத்தம் கேட்டது. நான் அந்த மூதாட்டியை வெளியே வர வைத்து கேட்டேன், ஏனம்மா அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த மூதாட்டி சொன்னால், எனக்கு 3 குமர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 குமர்களை நிக்கா செய்து வைக்கக்கூடிய வசதி என்னிடத்தில் இல்லை. முதிர்கண்ணிகளாகிக் கொண்டே போகிறார்கள். தினமும் இரவில் நான் அவர்களை நினைத்து அழுவதே என் வேலையாகிவிட்டது என்றார். உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, என்னால் ஆன உதவியை உனக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வியாபார கூட்டத்தில் இளைஞர்கள் சில பேரை அழைத்து, நல்ல குணமுள்ள பெண்மணி வளர்த்த 3 ஏழை குமர்கள் இருக்கிறார்கள், நிக்கா செய்து கொள்ள நீங்கள் தயார் என்றால் அந்த நிக்காவிற்கான மகர் தொகையை கூட நான் கொடுத்து விடுகிறேன் என்றார். மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையோ நான் கொடுத்துட்றேன், பெண்ணுக்கு என்ன செலவாகுமோ எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன், திருமணம் செய்ய யார் தயார்? 3 இளைஞர்கள் தயாராகினர். 3 பேரும் திருமணம் முடித்தார்கள். 10,000 தீனார் வெள்ளிக்காசுகள் இவர் மகராக கொடுத்தார். 3 திருமணமும் முடிந்தது. இதை தான் நான் செஞ்ச சதக்கா அப்படின்னு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பெண்மணிகளையும் வரவழைத்தார்கள். வந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு இவர் உதவினாரே, நீங்கள் என்னவென்று இவருக்காக நீங்கள் துவா கேட்டீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நீண்ட காலமாக கரையேறாமல் நாங்கள் அனுதினமும் புழுங்கி கொண்டிருந்தோம். என் தந்தை இருந்திருந்தால் கூட இவ்வளவு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து நல்ல மக்களை, நல்ல ஆண்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருப்பாரா என்று தெரியாது. அல்லாஹ் நாடினான், இவர் வந்தார், உதவினார். நாங்கள் நன்றிகடன் செலுத்துவதற்காக ஒது செய்தோம், 2 ரக்காத்துகள் தொழுதோம். அல்லாஹ்வே, எங்களுடைய ஆயுள் மகிழ்ச்சியாகுவதற்கு காரணமாக இருந்த அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னுடைய ஆயுளிலிருந்து 10 வருடங்களை அவருக்கு கொடுத்திருந்து வாசனை. 3 பெண்மணிகளும் 10 ஆண்டுகள் துவா செய்ய 30 ஆண்டுகள் ஆனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மானே, உங்களுக்கு அல்லாஹ் 30 ஆண்டுகள் ஆயுளை அதிகப்படுத்தி விட்டார். ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே விதிப்படி மரணமாக வேண்டிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் 12.5 ஆண்டு காலம் இருக்கிறார். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 12.5 ஆட்சி காலம் இருக்கிறார். கணக்கு போட்டு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல 30 ஆண்டுகள் அதிகம் வாழ்ந்து விட்டு தான் வஃபாத் ஆகிறார். என்ன சதக்கா செய்தார்? ஏழை குமர்களை கரையேற்றும் விஷயத்தில் அவர் அக்கறை கொண்டார். அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம். இது 3வது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். ஏழை குமர்களுக்கு உதவுவதால் நம்முடைய உடல் நலம், பொருளாதாரம், ஆயுள் அதிகரிக்கும். 4வதாக, பெண்ணியம் பாதுகாக்கப்பட ஏழை குமர்களுக்கு நாம் உதவ வேண்டும். நமக்கு தெரியாத ஒன்றல்ல, இன்றைக்கு உலகிலேயே பெரிய சந்தை பொருள் என்னவென்றால் பெண் தான். உலக அரசியலிலேயே பெரும் பேசுபொருள் என்னவென்றால் பெண் தான். உலகில் இருக்கக்கூடிய எல்லா மத சமய கோட்பாடுகளும் அல்லது மதத்தை சாராத நாத்திக கொள்கை கோட்பாடு உள்ளவர்களுக்கும் பேசுவதற்கு சிறந்த ஒரு சண்டை பொருள் இருக்கிறது என்றால் அது பெண்ணியம்தான். நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்கலாம். உலக வியாபார சந்தை இயங்குவது பெண்ணை அடிப்படையாக வைத்துதான். பெண்ணை தெருவுக்குள் கொண்டு வந்தார், பெண்ணை அலங்கரித்துக் கொள்வதிலே ஆர்வம் ஊட்டிக் கொண்டே இருந்தார். 2.5 மில்லியன் கோடிக்கு மேலே வருஷம் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. நான் அதை ஒரு தனி பயானாகவே நான் பேசியிருக்கிறேன். எல்லோரும் பெண்ணியத்தை குறிவைக்கிறார்கள். சமயங்களை சாடுவதற்கும் பெண்ணியம் தான் தேவைப்படுகிறது. எந்த ஒரு அந்நிய ஆணுடன் சேர்ந்து போகாதன்னு சொல்லும்போது புரட்சிகர கருத்து சொல்லக்கூடிய முற்போக்காளர்கள்னு தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? திருமணத்தில் மட்டும் என்ன பழகுன ஆணோடையா சேர்த்து அனுப்புறீங்க? நீங்க நேற்று வரைக்கும் யார் என்று தெரியாதவன் தான் அவன். நிச்சயம் வைத்தீர்கள், நிக்கா செய்தீர்கள், அன்றைக்கு இரவு அறைக்குள் அனுப்புகிறீர்கள். அவன் மட்டும் என்ன பழக்கப்பட்டவனா? நாங்கள் அந்நிய ஆணோடு இருப்பதில் மட்டும் எப்படி குறை காணுகிறீர்கள் என்று பேசுகிறார்கள்.
நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், உலகத்தில் பெண்களின் மதிப்பை, கண்ணியத்தை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த ஹலாலான முறையில் நிக்கா என்பது மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு தன்பாலின திருமணம் அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும், அல்லது திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழுகிற முறை இங்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் எல்லாம் அது சகஜம். எங்கிருந்தோ வந்து வேலை செய்வார்கள், அறை எடுத்து சேர்ந்து தங்குவார்கள். அறையை மட்டும் அவர்கள் ஷேர் செய்து கொள்வதில்லை, தங்களுடைய அந்தரங்கங்களையும் ஷேர் செய்து கொள்ளுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜாக 3 வருஷம் இந்த கம்பெனியில் நான் வேலை பார்ப்பேன், நீயும் 3 வருஷம் இந்த ரூமில் தங்கிக்கோ, 3 வருஷம் நம்ம சேர்ந்து இருப்போம், அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ, இடையில குழந்தை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் சமூகத்தில் நவநாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிற போது பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு, பெண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு முறையான நிக்கா செய்து வைப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏழை குமர்களுக்கு நாம் நிக்கா செய்து வைப்பதால் இதுவெல்லாம் பெரிய நன்மைகளாக வந்து கொண்டே இருக்கும். இறுதியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏழை குமர்களுக்குன்னு இல்லை, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்கிறதே ஒரு தௌஃபீக். தௌஃபீக்குன்னு சொன்னால் அல்லாஹ் நாடணும். நல்ல காரியங்களுக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் ஹலாலா சம்பாதிச்ச காசு செலவாகுதுன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தான பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்று பொருள். நல்ல காரியங்களுக்கு நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்கிறத விட ஒரு சிறந்த பணி எதுவுமே கிடையாது, அறப்பணி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு கட்சி தலைவர் இறந்திருக்கிறார், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே அவரை பாராட்டுறாங்க. நீங்க நல்லா கவனிங்க, அரசியல் கொள்கை என்று வருகிற போது எல்லோருமே திட்டுறாங்க மற்ற கட்சிக்காரங்க. ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் எல்லாருமே பாராட்டுறாங்க. என்ன? அவர் எல்லாருக்கும் உணவு போட்டார். அதை நாமும் பாராட்டுறோம். எல்லோருக்கும் உணவு போடுதல், எல்லோருக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக காசு பணங்களை நேரங்களை செலவு செய்தல், இது உலகம் அங்கீகரித்த ஒன்று என்று அல்ல, மார்க்கம் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். இரவு நேரம் ஒரு வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்து விட்டார்கள். மறுநாள் காலை அந்த வீட்டிற்கு ஹலீஃபா ஏன் வந்து சென்றார்? குறை தேடி போகல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறதுக்காக போறார். உள்ளே போனால் ஒரு கண் பார்வையற்ற எழுந்து நடமாட முடியாத ஒரு கிழவி இருந்தார். அந்த பெண்ணிடத்தில் கேட்டாங்க, இரவு ஆனா உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போறாரு. அந்த அம்மாவுக்கு ஹலீஃபான்னு கூட தெரியல. ஆமாம், வந்து செல்லுகிறார். எதுக்காக வந்து செல்லுகிறார்? தினமும் இரவு வருவார், எனக்கு தேவையான உணவு பண்டங்களை எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவார். அடுத்த நாள் இரவு வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுக்கிருவேன். எழுந்து நடமாட முடியாது என்னால், அதனால் நான் அசிங்கம் பண்ணி வச்சுருப்பேன். அதை அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுப்பார். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையாமான்னு கேட்டு என்னை பூரா சுத்தம் பண்ணி வைப்பார். தஹஜ்ஜுத் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவார். மறுபடியும் மறுநாள் நைட்டு வருவார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வியர்த்து போனார்கள். ஒரு ஹலீஃபாவுக்கு எவ்வளவு பணி இருக்கும், ஒரு ஹலீஃபா எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர் சமுதாயத்தில். யாரென்று தெரியாத கிழவியின் அசிங்கத்தை சுத்தப்படுத்துவதற்கு யாருக்குமே தெரியாத நடுநீரவில் வந்து செல்கிறார் என்றால் அந்த சேவை எவ்வளவு முக்கியமானது, அது யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டது எவ்வளவு ரகசியமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார், ஹலீஃபா அவர்களே, இவ்வளவு மகத்தான ஒரு சேவை செய்கிறீர்களே, எவ்வளவு பணிகள் உங்களுக்கு இருக்குது, 2.5 லட்சம் கிலோமீட்டரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி நீங்கள், வேணா அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறவான்னு கேட்டேன். நான் இனிமேல் செய்கிறேன், நீங்கள் உங்களுடைய பணிகளை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த பணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அவங்க ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இரவு இரவு அவர் சென்று விட்டு வருவார். ஒரு நாள் எங்கே தான் போகிறாருன்னு நான் பின்னாடி போய் பார்த்தேன். இந்த அம்மாவுடைய வீட்டுக்கு தான் போவார். நான் என்ன வேலையெல்லாம் இப்போ செய்கிறேன்னா அந்த வேலையெல்லாம் அபூபக்கர் செஞ்சது. நான் அவரிடத்தில் நீ கேட்பது போலவே நான் கேட்டேன், ஹலீஃபாவே உங்களுடைய பணிகளை நீங்கள் பாருங்கள், நான் அந்த கிழவியை பார்த்து கொள்ளுகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய பிரதான பணியே அதுதான். ஒரு ஆட்சியாளருடைய பிரதான பணி என்னங்க? யார் தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஆக ஏழையாக இருக்கிறாரோ, ஆக பலகீனமாக இருக்கிறாரோ, ஆக கண்டுகொள்ளப்படாதவராக இருக்கிறாரோ அவரை கவனிப்பதுதான் ஹலீஃபா என்கிற மக்களின் பிரதிநிதியினுடைய பிரதான பணி. அது எப்படி நான் உனக்கு விட்டு கொடுக்க முடியும்? ஹலீஃபா வஃபாத் ஆகிற வரை அவர்கள் செய்த அந்த பணியை நான் வஃபாத் ஆகிற வரைக்கும் விடமாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள் என்று சொன்னார்கள் என்றால்
நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுடைய தேவைக்கு நாம் இறங்கி செல்லுகிற போது அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையுமே வழங்கிவிடுவான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்குமானால் அல்லாஹ் எல்லாவற்றையுமே வழங்குவான், நம்மை கைவிடவே மாட்டான். அப்படிப்பட்ட உன்னத சிறப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். வருகின்ற 3ஆம் தேதி 4 ஏழை குமர்களை கரையேற்றுகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சார்பாக இதுவரைக்கும் 14-15 ஆண்டுகளில் 46 குமர்கள் கரையேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த வருடம் 50 ரவுண்ட் ஆகுது. இன்னமும் தொடர்ச்சியாக சேவை 4 பேருக்கு நாம் சொன்னால் அப்ளிகேஷன் 8-9 வருது. எதையும் ரிஜெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய சக்தி குறைவாக இருக்கிறது. 10 அல்ல 100 பேருக்கு கூட செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கிறது. உடல் உழைப்பு செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொருளுதவி என்பது தனவந்தர்கள் பெரிதாக மனது வைக்க வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களால் ஆன பங்குகளை எவ்வளவு முடியுமோ, வலவுபி சிக்கி தம்ரின் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, சதக்கா செய். பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டு தான் உன்ட்ட இருக்குதுன்னா கூட அதையாவது சதக்கா செய். பெருசாக சதக்கா செய்யும் மார்க்கம் சொல்கிறதே இல்லை. எண்ணிக்கை முக்கியம் இல்லை, இஹ்லாஸ் முக்கியம். எவ்வளவு நம்மால் முடியுமோ அவ்வளவு நாம் உதவ வேண்டும். 3 கடமைகள் நமக்கு இருக்கின்றன. ஏழை குமர்களுக்காக பொருளுதவி செய்ய வேண்டும். 2வது, ஏழை குமர்களுக்காக நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அந்த வேலைகளில் நாம் பங்கெடுத்து உடல் உழைப்பையும் செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த உம்மத்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.